சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட விசைத்தறி கூடங்களில் அரசியல் கட்சிகளின் துண்டுகள் மற்றும் வேஷ்டிகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. பல்லடம், அவிநாசி மற்றும் குன்னத்தூர் பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 1,00,000 மீட்டர் துண்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் மட்டுமல்லாது கேரளா மற்றும் புதுச்சேரிக்கும் கட்சி துண்டுகள் அனுப்பி வைக்கப்படுவதால் இந்த முறை விற்பனை 10% அதிகரிக்கும் எனவும் வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் தாமிரபரணி நதியில் தண்ணீர் குறைந்து மணல் மேடாக காட்சியளிக்கிறது. கடும் வறட்சியான காலங்களில் கூட வற்றாத அந்த நதி பருவமழை காலங்களில் வினாடிக்கு சுமார் 1,00,000 கன அடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி கடலில் கலக்கும். திமுக ஆட்சி அமைந்தது முதல் இப்படி வீணாகும் தண்ணீரை சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு திறந்து விடாமல் வீணடித்து வருவதாக குற்றச்சாட்டு வந்த நிலையில் தற்போது கோடை துவங்குவதற்கு முன்பே வறட்சி துவங்கியுள்ளது. இதற்கெல்லாம் புரட்சி தமிழர் ஆட்சியில்தான் விடிவு கிடைக்கும் என அப்பகுதி மக்கள் உறுதி கூறுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே செங்கோட்டையில் பாரம்பரிய மாடு விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆதாளியம்மன் கம்பத்தடியான் கோவில் மாசி திருவிழா கடந்த ஒரு வார காலமாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான நாயக்கர் அழைப்பை தொடர்ந்து மாடு விரட்டும் சடங்கு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் பங்கேற்றன. இதையடுத்து உரிமை மேலும் முழங்க தேவராட்டம் ஆடியவாறு அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் ஆதாளியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 3 நிறங்களில் பூத்துள்ள காலிஃப்ளவர் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. செண்பகனூரில் பிரபு என்ற விவசாயி புதிய முயற்சியாக கடந்த சில மாதங்களுக்கு முன் சுவிட்சர்லாந்து விதைகள் மூலம் சாகுபடி செய்த காலிஃப்ளவர் பிங்க், மஞ்சள், பச்சை நிறங்களில் நன்கு விளைச்சல் கண்டுள்ளது. மேலும் வெள்ளை காலிஃப்ளவரை விட இந்த மாற்று நிற காலிஃப்ளவர்கள் சுவை சற்று கூடுதலாக உள்ளதால் மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. இதையடுத்து 1 கிலோ காலிஃப்ளவர் 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பெண்ணாபுரம் அருகே கோழி தீவனம் ஏற்றி வந்த ஈச்சர் வாகனம் சாலையை கடக்க திரும்பிய போது கார் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். ஈச்சர் வாகனம் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரம் பேருந்துக்காக காத்திருந்த கூலி தொழிலாளர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த விவசாயி காளிமுத்து, அவரது மனைவி, 4 வயது சிறுவன் மற்றும் தொழிலாளர்கள் என மொத்தம் 7 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.